Hello, welcome back to my channel. Vanakkam. Today I want to talk about taking ownership of our life. Ownership what I am trying to mean is accountability. Accountability, responsibility எல்லாம் சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் லைக் அப் அண்டில் திஸ் மொமெண்ட் இந்த நிமிடம் வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்குமோ அது ஓன் எவ்ரிதிங்னா இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் நடந்த வாட் எவர் குட் திங்ஸ் ஹவ் ஹேப்பன் ஃபார் அஸ், வாட் எவர் பேட் திங்ஸ் ஹவ் ஹேப்பன் ஃபார் அஸ், இதுதான் நம்ம லைஃபு. இந்த லைஃப்லேருந்து ஒரு சில பார்ட்டை எடிட் பண்ணிவிட்டு அதை ஹைட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், அது மட்டும் என்னோடய லைஃப்பை மாதிரி நான் நடிப்பேன் அப்படி வச்சு அந்த பார்ட்டை பற்றி ரொம்ப கில்ட்டு ஒரு ரிக்ரெட் அப்படி இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நம்மளுக்கு எல்லாருக்கும் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும், எனக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தான். ஆனால் அந்த மிஸ்டேக் செஞ்ச தோஸ் திங்ஸ் வேர் ஆல்சோ அஸ், அதுவும் நம்மளோட லைஃப் தான். வென் வி ஓன் தேட், ஆமாம் என்னால் நான் அப்படி செஞ்சிட்டேன், நான் செஞ்சுருக்கக்கூடாது ஆனால் நான் செஞ்சேன், எனக்கு அந்த டைமில் அந்த அளவுக்கு தான் அறிவு இருந்தது, அந்த அளவுக்கு தான் புரிதல் இருந்தது, அந்த அளவுக்கு தான் எனக்கு என்னோடய சர்க்கம்ஸ்டான்சஸ்னால என்னால் அவ்வளோதான் செய்ய முடிஞ்சது, அப்போது என்னால் அப்படி தப்பு நடந்துச்சு. ஆனால் இப்போது ஐ ஹவ் க்ரோன் வைசர், எனக்கு கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போது இந்த நிமிஷம்னா நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஸோ ஃப்ரம் தேட் மிஸ்டேக் ஐ லேர்ன்ட், நான் அதிலிருந்து வெளியே வந்துட்டேன். ஐ ஹவ் சேஞ்ச், ஐ ஹவ் இம்ப்ரூவ்ட். ஸோ நம்ம ஒரு தப்பு செய்கிற ஒரு மென்டாலிட்டியிலேருந்து நம்ம வெளியே வந்து நம்ம அந்த தப்பு இனிமேல் செய்யாத மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம வந்துட்டோன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னா, நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுற ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது கூட அதையெல்லாம் கிராப் பண்ணாமல் நம்மளோட டைம் நம்மளாக வீணாக பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இழைச்சிட்டோம். ஆர் தப்பான ஆள்களை நம்ம நம்பிக்கிட்டு நம்மளோட பணமோ நம்மளோட பொருட்களோ எதுவோ ஒன்று அவருக்கு கொடுத்து அப்புறம் அது ஏமாந்து போயிருக்கலாம். அப்படி நிறைய நடக்கும். ஈவன் நம்மளோட ரிலேட்டிவ்ஸில் கூட அப்படி நடக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுனால் அப்படி நடக்கலாம். ஆர் நம்மளே நம்பி ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு சொல்லி நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு ஆனால் நம்மளால் அது செய்ய முடியாமல் அவருக்கு ஒரு இழப்பு ஏற்பட்ட மாதிரி நடந்திருக்கலாம். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஆர் திங்ஸ் தட் ஹேப்பன். உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போது அந்த மாதிரி தவறு நம்ம லைஃப்பில் நடந்தது க்ளோஸ் ஓவர் பண்ணாமல் அட் சம் பாயிண்ட் நம்ம உட்காந்து லைக் அ மெடிடேஷன் நம்மளாக உட்காந்து சரி இந்த தப்பு என் லைஃப்பில் நடந்திருக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் ரொம்ப நல்லா அவங்க வாழ்க்கையை இந்த ஏரியாவில் நல்லா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்துச்சு. பட் திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மை லைஃப், பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. நான் இதிலிருந்து ஆனால் வெளியே வந்துட்டேன். இன்னுமே இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு தப்பு நடக்காது. அந்த டைமில் என்னால் அவ்வளோதான் பண்ண முடிஞ்சது அப்படின்னு we need to take ownership. எல்லா அவுட்கம்ஸ் எப்போவும் நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது. ஆஸ் யூ நோ, எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ண போனாலும் நம்மளோட முயற்சி இருந்தாலுமே ஒரு சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கும். பட் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும். அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயம் பண்ணலாங்கிற கேப்பபிலிட்டி நமக்கு அது நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும் இல்லையா, என்னால் இது பண்ண முடியும் அப்படின்ற அதுதான் வீணாக போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்மளோட சோஃபார் நடந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஈவன் வென் அவுட்கம்ஸ் ஆர் நாட் கம்ப்ளீட்லி இன் அவர் கண்ட்ரோல். நம்மள எடுத்த சாய்ஸஸ்னாலே தானே நமக்கு நல்லது நடந்திருக்கு, நம்மளோட சாய்ஸஸ்னாலே தானே எப்படியாவது நமக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு. ஸோ சம்வேர் அவர் சாய்ஸஸ் வர் ராங். பட் அது நம்ம ஆக்செப்ட் பண்ணுறது. அதோடு சேர்த்தே we need to realize that this was done by a person who was I in the past. இப்போது இந்த நிமிஷத்தில் நீங்கங்கிறது நேற்று இருந்த நீங்கள் கிடையாது, ஒரு 2 நிமிஷம் முன்னாடி இருந்து நீங்கள் கூட கிடையாது. திஸ் இஸ் அ நியூ பர்சன். உங்களுக்கு இப்போது இருக்கிற நாலேஜினால, இப்போது இருக்கிற அறிவு, இப்போது இருக்கிற பர்செப்ஷன் இதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கக்கூடாது. வென் யூஆர் யங்கர், 10 வருஷம் முன்னாடி நீங்கள் அப்படி செஞ்சிட்டிங்கன்னா 10 வருஷம் முன்னாடி நீங்கள் ரொம்ப யங்கர் இல்லை, அந்த டைமில் உங்களுக்கு அந்த அளவுக்கு தானே அறிவு இருந்திருக்கும். ஸோ அப்போ அப்படி நடந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க. ஸோ யூ ஹேவ் லேர்ன்ட் ஃப்ரம் யுவர் லெசன் அண்ட் யூ கேன் கைட் அதர்ஸ் ஆல்சோ. இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தவறாயிடும், உங்களுக்கு ஏதோ ஒரு லாஸ் நடந்துடும்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ வி நீட் டு டேக் ஓனர்ஷிப் ஆஃப் தட். நமக்குள்ளே இருக்கிற நிறைய பார்ட்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டோரியில் நிறைய பார்ட்ஸ் நம்ம க்ளோஸ் ஓவர் பண்ணிட்டு இது என்னோடய லைஃப்னு நம்ம ஒத்துக்காமல் இருந்துச்சுன்னா தேட் வில் ஆல்வேஸ் ஹாவ் பவர் ஓவர் அஸ். அந்த the portions that we want to hide or we don't want to address, they will always control us.
ஸோ அட் சம் பாயிண்ட் we need to sit with ourselves and think, okay, இந்த விஷயங்கள் I made a mistake, I don't want to acknowledge it, so either I try to push the blame on to somebody else or I just don't face it. நான் இதை பற்றி யோசிக்காமலே என்னோட டைம் ஸோ சம் பாயிண்ட் நம்ம கொஞ்சம் உட்காந்து இதெல்லாம் என்னோட லைஃப்பில் நடந்தது, தீஸ் were my mistakes, but I'm okay. I came through all of that, I survived all of that, I am a better person now அப்படின்னு நினைக்கும் போது it will give us a lot of peace and a lot of power. இதுக்கு வேறு யாருடைய அப்ரூவலோ சர்டிஃபிகேட்டோ தேவையில்லை. நீங்களாக உட்காந்து இன் யோர் மைண்ட் யூ forgive yourself. உங்களோட தவறுனா யூ forgive yourself, இன்னொருத்தரோட தவறுனா யூ forgive them. அப்போது நம்ம ஒரு பீஸ்ங்கிற இதுக்கு வர முடியும். வாட் எவர் தெர் ஆர் சாப்டர்ஸ் இன் ஆல் ஆஃப் அவர் லைஃப்ஸ் விச் ஆர் நாட் ஐடியல் இல்லாத விஷயங்கள் எல்லா லைஃப்லையும் நடந்திருக்கும். அது எல்லாத்தையும் யோசிச்சு காலம் இந்த ஆள் வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ those chapters you own it and you feel like, yes, I am responsible, my choices were responsible somewhere for this to happen. However, going forward my choices will be different because I am a different person now. இப்போ நம்ம ஒரு வேற ஆள், அந்த புரிதல் தான் நம்மக்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி ஓன் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆல்சோ. நிறைய கொரோலரி டு திஸ் நம்மளோட தவறுகளை அக்செப்ட் பண்ணுற டிஃபிகல்ட்டி இருக்கிற மாதிரி நம்மளோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் உள் வாங்குறதுக்கும் நமக்கு நிறைய மென்டல் பிளாக் இருக்கலாம். நான் நல்லவர்னு நான் எப்படி நினைப்பேன் அப்படின்னு ஒரு மென்டல் பிளாக் இருக்கலாம். ஸோ உட்காந்து ரொம்ப அப்ஜெக்டிவாக, திஸ் இஸ் டிஃபிகல்ட் பட் அப்ஜெக்டிவாக நினச்சி நான் ஏதோ ஒரு கஷ்டத்துலேருந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டாலும் அட்லீஸ்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் முயற்சியாவது எடுத்துட்டிங்கன்னா யூ நீட் டு அப்ரிஷியேட் தட் அண்ட் ஓன் தட் அபவுட் யுவர் செல்ஃப். ஆமாம், இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தும் நான் இவ்வளோவாவது பண்ணிட்டேன், நான் இவ்வளோவாவது சாதித்தேன், இவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெரிய இலக்கை நோக்கி நான் இப்போ போயிட்டுருக்கேன், இவ்வளோ என்னோடய சர்க்கம்ஸ்டன்ஸ் நல்லா இல்லைன்னா கூட அதை மீறி நான் ஒரு நல்ல இலக்கை நோக்கி போயிட்டுருக்கேன், என்னோடய கோல்ஸ் என்னோடய லைஃப் ட்ரெஜெக்டரி வந்து பாசிட்டிவாக வச்சுருக்கேன் இப்படின்னு யூ நீட் டு அப்ரிஷியேட். ஸோ நம்மளோட பாசிட்டிவ் என்னென்ன நமக்கு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கோ, என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கோ அதுவும் நம்ம வந்து உணரணும். we need to appreciate that. yes, நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல, நம்ம யாரும் வந்து ஈஸி லைஃப்னு சொல்கிறதுக்கு யாருக்கிட்ட இருக்குது ஈஸி லைஃப்? அப்போது எல்லாருமே தாண்டி ஏதோ ஒரு ஏரியாவில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஒரு சிலர் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் எஜுகேஷனில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலரோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், ஒரு சிலர் சோஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய என்னென்ன மாதிரி விஷயங்கள்னாலும் ஒருத்தர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்ல முடியாது. உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு. அப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்ததுனாலே we are survivors, we have come through a lot of struggles. நிறைய கஷ்டங்கள் தாண்டி நம்ம வந்திருக்கோம். ஸோ we need to appreciate that. yes, நம்ம இவ்வளோ முன்னாடி வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் நம்ம தாண்டி வந்திருக்கோம், இன்னும் ஒரு நல்ல இலக்கை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அவர் மைண்ட் இஸ் குட், அவர் மைண்ட் செட் இஸ் குட், அவர் அட்லீஸ்ட் அவர் கோல்ஸ் ஆர் குட், அவர் இன்டென்ஷன்ஸ் ஆர் குட் அப்படின்னு we need to appreciate ourselves. So take ownership of everything that is good in you also. நம்மளே கம்ப்ளீட் ஓனர்ஷிப் எடுக்கிறது. அதே மாதிரி கோயிங் ஃபார்வர்ட் ஒன்ஸ் நம்ம உட்காந்து நம்மளோட பாசிட்டிவ்ஸ், நம்மளோட லைஃப்பில் குட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் நம்ம லைஃப்பில் வந்த மிஸ்டேக்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம இன்டெக்ரேட் பண்ண பிறகு கோயிங் ஃபார்வர்ட் விச் இஸ் ஈவன் மோர் கிரிட்டிக்கல், நம்மளோட லைஃபோட ஓனர்ஷிப் நம்மக்கிட்ட இருக்கணும். அது வேறு யாரோடையோ பேச்சுலையோ, வேறு யாரோடையோ பிஹேவியர்லையோ, மற்றவங்களோட ஹெல்ப்லேயோ, மற்றவங்களோட ரிடிக்யூல்லையோ எத்துலுமே இல்லை. அவர் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நான் எங்கே இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம மைண்டில் சுத்தமாக ஒழிக்கணும். நம்ம நல்லா இருக்கணும்னா அதோட பொறுப்பு வந்து நமக்கு தான். நம்ம நல்லா இருக்கணுங்கிற அது ஒரு நோக்கம், அது இலக்கு, இதெல்லாம் வந்து இன்னொருத்தருக்கு வருதுன்னா நல்லது, வரலைனாலும் அவரை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? அவரோட லைஃப் கிடையாதுல்ல, இது நம்மளோட லைஃப். நம்ம ஒருத்தர் பிறந்துட்டோம் அப்படின்றதுக்காக நமக்கு வரக்கூடிய அனைத்து ஆசைக்கும் எல்லாருமே சார்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்களா? அப்படி வரணுமா? அப்படி இல்லைல்ல. நம்ம பிறந்துட்டோம், நமக்கு ஆசை வருது, இது நம்ம தான் நிறைவேற்றணும். ஒரு ஸ்பீக்கர் இன் தேர் ஒன் ஆஃப் தேர் வீடியோஸ் அவர் சொல்லுவார், நம்ம ஒரு சின்ன குழந்தை நம்ம பிறக்கும்போதே நமக்கு ஒரு ஒரு பேபி கொடுத்துருவாங்க. அந்த பேபி பிறந்த நாள்லேருந்து அது இறந்து போகிற வரைக்கும் அதோட முழு பொறுப்பும் நமக்கு தான். அந்த பேபிக்கு அன்பு கொடுக்கறது, அந்த பேபிக்கு வேண்டின போதுமான நல்ல உணவை கொடுக்கறது, அந்த பேபி ஹெல்த்தியாக வைக்கிறது, அந்த பேபி நல்லா படிக்க வைக்கிறது, அந்த பேபிக்கு நல்லா ஒரு கரியர் கொண்டு வர்றது, அந்த பேபியோட ரிலேஷன்ஷிப் சரி செய்கிறது,
அந்த பேபியோட நோக்கங்கள் நல்லா வைக்கிறது இதெல்லாம் நம்ம பொறுப்பு தான். அந்த பேபி மைண்டில் பீஸ்ஃபுல்லாக வைக்கிறது இதெல்லாம் நம்ம பொறுப்பு. அந்த பேபி யார்? அந்த பேபி நம்ம தான். நம்மளே தான் நமக்கு கடவுள் வந்து ஒரு பொறுப்பாக ஒப்படைச்சிருக்காரு. அப்போ நமக்கு வரக்கூடிய ஆசைகள், நம்மளோட நோக்கங்கள், இலக்குகள் எல்லாம் நம்மளோடது. இதோட ஓனர்ஷிப் நம்மக்கிட்ட இருக்கணும். எந்த மாதிரி செஞ்சால் நான் நல்லா இது பண்ண முடியும், நம்மளால் இது பண்ண முடியாதுன்னு தோணும்போது நம்மளோட அந்த தாட் வந்து மாற்றிக்கிட்டு எப்படி செஞ்சால் இது இன்னும் நல்ல நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நம்மளோட தாட் ரீஃப்ரேம் பண்ணணும். சர்க்கம்ஸ்டான்சஸ் நமக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட் வரும்போது அந்த தாட் வி நீட் டு ரீஃப்ரேம். ஐயோ இப்படி என்னால் செய்ய வேண்டியதாக போச்சு அப்படின்னு வராமல் ஐ சூஸ் டு டூ திஸ். நான் கஷ்டப்பட்டு இன்னொரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதுக்குள்ளே நான் படித்து எனக்கு என்னோட பிடிச்ச வேலைக்காக நான் படிக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு நினைக்காம ஐ சூஸ் டு ஒர்க். ஐ சூஸ் டு கோ டு திஸ் ஜாப் அண்ட் ஏர்ன் மணி விச் வில் சப்போர்ட் மீ அண்ட் மை ஃபேமிலி வைல் ஐ ஸ்டடி அப்படின்னு வென் யூ ரீஃப்ரேம் இட், இந்த ஐ ஹாவ் டுங்கிறத மாற்றிட்டு ஐ சூஸ் டு அப்படின்னு ரீஃப்ரேம் பண்ணும்போது we feel powerful, we feel empowered, then it becomes a choice, then it becomes something that is under our control. இந்த விஷயம் நம்மளே ஓட்டுறதில்லை, நம்ம தான் இந்த விஷயத்து மேலே கண்ட்ரோல் வச்சுருக்கோம் அப்படின்னு அவர் மைண்ட் வில் சேஞ்ச். அப்போது நம்மளோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட் திங் ஆல்சோ வில் சேஞ்ச். when we are choosing to do things, then we are doing it happily. when we have to do things, we are doing just the bare minimum. அங்கே என்ன மினிமம் என்ன பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலான்னு நினைப்போம். ஆனால் நம்ம வேணும்னு நம்மளாக எடுத்து பண்ணும்போது we will do our good job. இல்லை எப்போவும் wherever we are, we need to do the best we can. அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். and that best நம்ம கொடுக்க வேண்டியது, that is the contribution that is expected of us. so going forward, இந்த நிமிஷத்திலிருந்து நம்மளோட ஒவ்வொரு சாய்ஸஸ்க்கு நமக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளாக இருந்தாலும் சக்ஸஸாக இருந்தாலும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் அனைத்து எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எல்லாத்தோடையும் ஓனர்ஷிப் இஸ் வித் அஸ். நம்மளோட கம்ப்ளீட் வாழ்க்கையோட பொறுப்புங்கிறது நமக்கு தான். அது அவரோட குறை இவரோட குறை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, சோஷியல் பேக்ரவுண்ட், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், அது இதுன்னு 1008 இடத்துக்கு நம்மளோட பவர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்காம எல்லாத்துக்கும் மேலே நமக்கு வில் பவர்னு ஒன்று இருக்குது. நமக்கு இண்டிவிஜுவல் ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கு சாய்ஸஸ்னு ஒன்று இருக்குது. எல்லா சுச்சுவேஷன்லையும் நமக்கு சாய்ஸ் இருக்குது. இதெல்லாம் கஷ்டம்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போகிறதும் நம்ம சாய்ஸ் தான். இன்றைக்கி என்னால் படிக்க முடியாது, இன்றைக்கி ஒரு நாள் நான் ஃப்ரீயாக இருப்பேன்னு நினைக்கிறது நம்ம தான். இன்றைக்கி ஹெல்தி ஈட்டிங் எல்லாம் முடியாது, இப்போ இன்றைக்கி டயட்டெல்லாம் பார்க்க முடியாது, இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறது நம்ம தான். அப்புறம் நாளைக்கு போய் ஐயோ நான் எக்ஸாம் தோற்று போயிட்டேன், என்னோடய டயட்டெல்லாம் ஒர்க் ஆகலை, நான் இப்படி தான் இருக்கேன், இதெல்லாம் நினைக்கிறதும் நம்ம தான். ஸோ we have a lot more power than we think. ஈவன் இன் ரிலேஷன்ஷிப், மற்றவங்களை எப்படி நம்மளே பிஹேவ் பண்ணுறாங்கன்னு அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிற டைமில் நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அவர் என்டையர் லைஃப் வில் சேஞ்ச். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள மாற்றுறதுக்கு நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜி, அதுக்கு வேஸ்ட் பண்ணுற டைம், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேஸ்ட் பண்ணுற டைம், மற்றவங்களோட ப்ளீஸ் பண்ணி அவங்களோட குட் புக்ஸில் போகிறதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுற டைம், மற்றவங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு வேஸ்ட் பண்ணுற டைம், இந்த டைம் எல்லாம் இஃப் யூ டேக் இட் அண்ட் புட் இட் பேக் இன் டு அவர் செல்ஸ், நமக்கு பிடிச்ச வேலை செய்கிறதுக்காக, நம்மளோட பேஷனுக்காக, நம்மளோட கோலுக்காக இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா we will get everything we desire in the like, appreciation, respect, honor, compassion, peace எல்லாம் நமக்கு தானாகவே வந்து சேர்ந்துடும். நம்ம தான் இருக்கிற கொஞ்சம் நேரத்தை எடுத்து எல்லாருக்குமா கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் இன்னும் வருங்காலமும் நம்மளோடது, வருங்காலத்தோட முழு ஓனர்ஷிப் நமக்கு அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சிச்சுவேஷன்ஸையும் மற்றவங்களையும் எல்லாம் நம்ம குறை சொல்கிறது முடிஞ்சிடும். அதுக்கு பதிலாக என்னால் என்ன பண்ண முடியும், ப்ளே த கார்ட்ஸ் யூஆர் டெல்ட் வித் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு வந்திருக்கிறது இந்த தான், இந்த கார்டு வச்சு எப்படி விளையாடி ஜெயிக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். இந்த கார்டு எப்படி மாற்றுறது, இந்த கார்டை எப்படி குறை சொல்கிறது, இந்த கார்டு வந்தாங்கன்னு ஜெயிக்கவே முடியாதுன்னு கலையே விட்டுட்டு போகிறது, இதுன்னு எல்லாம் என்ன சொல்கிறது, இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ what we need to do is play the hand that we are dealt with and that control is with us. நம்மளை விட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து வந்தவங்க நம்மளை விட நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது ஹிஸ்ட்ரியில் எங்கே பார்த்தாலும் தெரியும். உங்களோட பர்டிகுலர் சுச்சுவேஷன், என்னோட பர்டிகுலர் சுச்சுவேஷன் என்னென்னு எடுத்து பார்த்துட்டோம்னா இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, இதில் என்ன அச்சீவ் பண்ணுறது அப்படி இருந்ததுன்னா என்னை விட கஷ்டமாக இருந்தவங்க 1000 பேர் இருப்பாங்க, என்னை விட நல்லா அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அப்போது எங்கே வித்தியாசம் இருக்குது? இட் இஸ் பிகாஸ் தே டுக் பெட்டர் ஆக்ஷன் தென் ஐ டிட். அப்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். இப்போ நம்ம ஆரம்பித்து கூட வி கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் அவர் லைஃப் ஸ்டோரி, வி கேன் ரைட் வாட் வி வாண்ட். நம்மளோட ஸ்டோரியில் நம்மளை விட கஷ்டமாக இருக்கிறவங்க இப்போ கூட
நம்ம எடுக்கிறதை விட முயற்சி எடுத்து நம்மளை விட நல்லா பண்ணின்னு இருக்காங்க. அப்போது நம்ம மட்டும் எதுக்கு அங்கங்கே ஒவ்வொரு பிரச்சனையில் தலை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிற நல்ல இந்த வாய்ப்பு, இந்த டைமுங்கிற மிக 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 புனிதமான வாய்ப்பை வேஸ்ட் பண்ணுறோம். அதை வேஸ்ட் பண்ணாமல் திஸ் லைஃப் இஸ் அவர்ஸ். வாட் எவர் ஹேப்பன் டில் நவ் இஸ் அவர்ஸ். வாட் எவர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ் அவர்ஸ். திஸ் இஸ் அவர் ஒன் லைஃப், ஒன் ஸ்டோரி. வி ஹாவ் ஜஸ்ட் ஒன் ஸ்டோரி. This is our one single story. Make it a good one. Thank you for watching it. Bye bye.